அரசு துறைகளில் புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக மாநில திட்டக்குழுவில் தமிழ்நாடு புத்தாக்க முயற்சிகள் என்ற அமைப்பு நிறுவப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பேசினார். அதில் தமிழகத்தில் புத்தாக்க பண்பாட்டை வளர்ப்பதற்காக அரசு துறைகளில் புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு மாநில திட்டக்குழுவில் தமிழ்நாடு புத்தாக்க முயற்சிகள் என்ற அமைப்பு நிறுவப்படும் என்று தெரிவித்தார். இதன் முதற்கட்டமாக இந்த அமைப்பு அரசு துறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் புத்தாக்கத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் புத்தாக்கத்திற்கு பரிசு வழங்கும் திட்டமும் உருவாக்கப்படுவதோடு இதற்கென மாநில புத்தாக்க நிதியம் என்று ஏற்படுத்தப்பட்டு ஆண்டுதோறும் இந்த நிதியத்திற்கு 150 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் பெரம்பலூர், நாமக்கல், தூத்துக்குடி, மதுரை, தேனி, திருவாரூர் ஆகிய பகுதிகளில் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள 750 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பண்ணை முறையை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு மற்றும் மண்புழு உரம் தயாரித்தல் உள்ளிட்டவைகளுக்காக மானிய உதவி அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக முன்னாள் மூத்த தலைவருமான ஜஸ்வந்த் சிங்குக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் முன்னாள் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜஸ்வந்த் சிங் தனது வீட்டில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராணுவ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காயம் காரணமாக அவரது தலையிலிருந்து கசிந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்துவதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாஜக மூத்த தலைவர் அத்வானி ராணுவ மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஜஸ்வந்த் சிங்கின் நலம் குறித்து விசாரித்தார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரின் காவலை இந்த மாதம் 22ஆம் தேதி வரை நீட்டித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். இந்த நிலையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் 20 பேருக்கும் இன்றுடன் காவல் நிறைவடைந்தது. இதனையடுத்து அவர்கள் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மீனவர்கள் 20 பேரின் காவலையும் இம்மாதம் 22ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து மீனவர்கள் அனைவரும் அனுராதபுரம் சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டனர். தேனி அருகே பொதுமக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இதனிடையே இங்கு மது அருந்திவிட்டு வருபவர்கள் பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள்